வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பில் கிட்டத்தட்ட எழுத்து தேர்வு வந்து நடக்க இருக்குது. இதில் 40 மார்க் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ ஜென்ரல் நாலேஜ் அண்ட் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து 40 மார்க் வந்து இருக்குது. இதுக்கு வந்து டியூரேஷன் 1 hour வந்து கொடுக்குறாங்க. பாஸ் மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16 மார்க் வந்து நீங்கள் எடுக்கணும். ஸோ இதில் 40 மார்க்குக்கு பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நீங்களும் வந்து டீட்டெயிலாக வந்து இதை வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. தென் இதற்கான ஆன்சர் எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து நெட்டில் வந்து அவைலபிள் தான். ஸோ நீங்கள் இதற்கான நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுட்டு ஸோ இது மாதிரியான ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸ்லம்டாக் மில்லியன் என்ற திரைப்படத்திற்காக 2 ஆஸ்கர் விருதுகளை பெற்றவர் யார் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் தான் வந்து வாங்கியிருந்தார். ஸோ இது மாதிரி வந்து ஒரு சில விருதுகள் வாங்குறதெல்லாம் வந்து யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றின டாபிக்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்க்கலாம். அடுத்தது 2009ஆம் ஆண்டின் சமூக பணிக்காக பத்ம பூஷன் விருது பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹூ ரிசீவ்டு இன் பத்ம பூஷன் அவார்டு ஃபார் சோசியல் ஒர்க் இன் 2009 இது மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 2002 2007 இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2002லேருந்து 2007க்குள்ளே வந்து ஜனாதிபதியாக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஏபிஜே அப்துல் கலாம், ஆர் வெங்கட்ராமன், கேஆர் நாராயணன், பிடி ஜாட்டி. ஸோ இது மாதிரிலாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது உங்களுக்கு வந்து டைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்தார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் தான் மட்டும்தான் வந்து நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து டீட்டெயிலாக பாருங்கள். தென் அடுத்தது இந்தியாவின் முதல் முழு கல்வி அறிவு பெற்ற மாவட்டம் எது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரிஞ்சது கேரளா தான். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இது மாதிரி பேசிக் கொஷின்ஸ் தான் வந்து கேட்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அமெரிக்க விண்கலம் கொலம்பியாவில் பயணம் செய்த முதல் இந்திய பெண் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் தெரிஞ்சது தான், கல்பனா சாவ்லா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இந்திரா நூயி, சானியா மிர்சா, பிரதீபா பாட்டீல். ஸோ இது மாதிரி வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ இது நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்கணும். அடுத்து தமிழ்நாட்டின் முதல் பெண் காவல்துறை தலைவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கிரண் பேடி தான். ஸோ இது மாதிரி வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பேசிக் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து பாருங்கள். அடுத்தது வாணிபத்தில் உலகில் 5வது இடத்தை பெற்றுள்ள இந்திய பெண் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 20வது காமன்வெல்த் நாடுகளின் சபாநாயகர்கள் மாநாடு நடைபெற்ற இடம் என்ன? அடுத்தது இது மாதிரி தான் வந்து பேசிக்கான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சரிங்களா. வாணிபத்தில் உலகத்தில் 5வது இடத்தை பெற்றுள்ள இந்திய பெண் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 20வது காமன்வெல்த் நாடுகளின் சபாநாயகர்கள் மாநாடு நடைபெற்ற இடம் எங்கே நடந்துச்சு? ஐநாவின் கொடியில் எம்மரத்தின் கிளைகள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்கான கொஸ்டின்ஸ். 2010 தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாவட்டங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 2010 பார்த்திங்கன்னா 32 டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து பாருங்கள். அடுத்தது 96வது இந்திய அரசியல் மாநாடு நடைபெற்ற இடம் எங்கே? சந்திராயன் 1 என்ற செயற்கைக்கோள் சந்திரனில் வெற்றிகரமாக ஏவப்பட்ட ஆண்டு எது அப்படின்னுலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். எய்ட்ஸ் நோயை உறுதிப்படுத்தும் சோதனை எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே வந்து பேசிக் கொஸ்டின்ஸ் தான். எக்ஸ்ரேவா இல்லை எலிசாவா, வெஸ்டர்ன் பயாட். ஸோ இது மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. மிக துல்லியமாக வரைபடங்களை பெரிதாக்கவும் சிறிதாக்கவும் உதவும் சாதனம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாடல் கொஸ்டின்ஸ் சரிங்களா. ஸோ இந்த மாடல் கொஸ்டின்ஸினுடைய ஆன்சர் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு நோட்டில் வந்து எடுத்து வைங்க. ஓகேங்களா. ஸோ இதுலேருந்தே வந்து ஆல்ரெடி வந்து கேட்ட கொஸ்டின்ஸ்லேருந்தே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதனால் இது மாதிரியான பேசிக் கொஸ்டின்ஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அப்படியே எடுத்து வச்சுருங்க. நோட்ஸ் வந்து எடுத்து வைங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த், சானியா மிர்சா, எஸ் சந்திரசேகர், கார்பா நடனம். ஸோ இது மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. விஸ்வநாதன் ஆனந்த்னா செஸ்ஸு, சானியா மிர்சானா டென்னிஸு, எஸ் சந்திரசேகர் கார்பா நடனம். ஸோ இது மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இருக்காங்க இல்லையா ஏபிசிடி. இதை வந்து நீங்கள்
பொறுத்துக்க மாதிரி வந்து நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஜூன் 28, 2010ஆம் ஆண்டு இந்தியா டேஸ் நாட்டுடன் சிவில் அணுசக்தி ஒப்பந்தம் செய்து கொண்டது. அதே மாதிரி ஜூன் 22, 2010 இந்திய விமானப்படை கௌரவ பதவிக்காக பரிந்துரைக்கப்பட்ட கிரிக்கெட் வீரர் யார் அப்படின்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சது தான், சச்சின் டெண்டுல்கர். ஸோ இது மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 11வது ஐந்தாண்டு திட்ட காலம் என்ன, இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினம் எது, இப்படியெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக வந்து நம்ம இது மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் இது மாதிரியான கொஷின்ஸுடைய ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வைங்க. இன்சுலின் என்பது என்ன, மனித வளர்ச்சி பொருளா, கரிம அமிலமா, சிகிச்சைக்கான பொருளா, தடுப்பூசியா, அடுத்தது மனிதன் அறிந்த முதல் உலோகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மனிதனில் இரத்த சிவப்பணுக்கள் உருவாகும் இடம் எங்கே, வந்து மனிதனில் வந்து சிவப்பணுக்கள் அதாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெட் செல்ஸ் வந்து எங்கே உருவாகுது, வெள்ளியின் உருகு நிலை என்ன, அதாவது பார்த்திங்கன்னா வெள்ளி வந்து எந்த டெம்பரேச்சரில் வந்து அது மெல்ட் ஆகும், சரிங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் சில்வர் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னாவே நெட்லேயே வந்து வந்துடும் கூகுளில். ஸோ இது மாதிரி 18 கேரட்டில் உள்ள தங்கத்தின் எடை சதவீதம் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இருக்கும், 18 கேரட் வந்து கோல்டில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வெயிட் வந்து கோல்டு வந்து இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. 2512 கன மூலம் என்ன, அந்த கியூப் ரூட் ஆஃப் 512 ஈஸ் என்ன, அடுத்தது இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார், ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கிய நோக்கம் என்ன, இது மாதிரியெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் டோட்டலாக வந்து 28 கொஸ்டின் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து நீங்கள் இதனுடைய ஆன்சர் எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க, நோட்ஸ் மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா. இதில் ஏதாவது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் கூகுளில் வந்து ஒவ்வொன்றா வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ சர்ச் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுக்கும் வந்து நீங்கள் ஆன்சர்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, சின்ன சின்ன நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான கொஸ்டின்ஸை தான் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஓல்டு கொஸ்டின்ஸில் தான் ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு வந்து கேட்பாங்க, அதனால் வந்து இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு, அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.